ஹாய், என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 2 நாளாக காய்ச்சல், சளி. நான் வந்துட்டு ரொம்ப படுக்கையாகவே ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நேற்றெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வந்துட்டு நான் எப்பயுமே ஃபேஸ்க்கு எதுவுமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் லைவ் போடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கணும், நம்மளை பார்த்து யாரும் என்னடா அவங்க இப்படி இருக்காங்களேன்னு வந்து சீப்பாக இல்லை, அது எப்படி சொல்கிறது, ஒரு என்னமோ சொல்லுவாங்கள்ல, நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னு, கருப்பாக இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக இப்போது நான் வந்து நான் செல்ஃப் கேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த செல்ஃப் கேருக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. 2 நாளாக காய்ச்சலில் சரியாக ஃபேஸ்லாம் கழுவாமல் கொள்ளாமல் ரொம்ப டல்லாக ஆயிடுச்சு என்னோடய ஃபேஸும் சரி. இந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது. அந்த நீர்க்கட்டி ஆகப்பட்டது இந்த இடம் ரொம்ப டார்க்காக அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போது நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணினதே இல்லை, உங்களுக்கே தெரியும், என்னை நான் யூடியூப்பில் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஒன்று பண்ண போகிறேன். அது நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே ஓப்பனாக ரிவ்யூ பண்ணுறேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தயிரும் காப்பி தூளும் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். நம்ம சும்மா கடையில் 10 ரூபா டப்பா வாங்குவோம் பார்த்தீங்களா, மூஞ்சிக்கு போட்டுக்கிறதுக்கு, அதுதான் இப்போது அதோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்லையும் அப்படியே கழுத்தோடு அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணுமா, அப்படியே 10 நிமிஷம் நம்ம ஓகே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சில டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு, சரிங்களா? எப்பயுமே நமக்கு எதிரிகள் தான் அதிகம், இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நான் அதில் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணலை, கலக்குப்பை நல்லா கலக்கிட்டு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது, சரிங்களா? சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 2 ரூபா பாக்கெட் காப்பித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஓவராக போட வேணாம், சரிங்களா? நான் இதை ஃபேஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப எல்லாத்தையும் இதில் காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இதோட இது எப்படி இருக்கும் என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அப்படியே பண்ணி அப்படியே போகிறேன். முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகே? நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சும்மா அப்படியே எடுத்து அப்பிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி உங்கள் கையால் இந்த மாதிரி அங்கங்கே இப்படி வந்து கொஞ்சம் எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இப்படி இது பண்ணிக்கோங்க, மசாஜ் பண்ணிக்கோங்க நீங்களே. ஒரு 2 விரலில் 2 கையில் பண்ணாலும் சரி, ஒரு கையில் பண்ணாலும் சரி, இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்குமோ இந்த இடம், அப்புறம் இந்த மூக்குக்கிட்ட, அப்புறம் இந்த கண், இந்த நெத்தி, எனக்கு எல்லா இடமும் டார்க்காக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அங்கங்கே தான் டார்க்காக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துலலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதுமாம்மா, சரிங்களா? ஏன்னா அந்த அதோட இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து இறங்குறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த காதுலேயும் அப்பிடுங்க, சரிங்களா? காது, கழுத்தில் எப்பயுமே எது போட்டாலுமே இந்த இடம் கவர் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா? தயிர் வந்து கொஞ்சம் கெட்டி தயிராக பசுமாட்டு தயிர் போட்டுக்கோங்க, பசுமாடோ எருமை மாடோ போட்டுக்கோங்க. அந்த பாக்கெட்டில் 10 ரூபா பாக்கெட் இருக்கும்ல, அது போடாதீங்க, ஆல்ரெடி அது பவுட்ரு தான்,
அதனால் அதில் எந்த எஃபெக்டும் இருக்காது. அதனால் நீங்கள் பசும்பால் தயிர் வாங்கிக்கோங்க, பசும்பால். சரிங்களா? அந்த தயிர், காஃபி தூள், தயிர் 1 ஸ்பூன் போதும். சரிங்களா? 1 ஸ்பூன் தயிர், ஒரு 2 ரூபா பாக்கெட் காஃபி தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம ஃபேஸ்க்கு போடுற மஞ்சத்தூள். சரிங்களா? ஓகே. இப்போ இதை நான் ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விடுறேன். விட்டுட்டு நான் குளிச்சுட்டு காட்டுறேன் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாலுமே இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது. நான் எப்படி இருக்கேன்றது முன்னாடி பார்க்குறீங்க, பின்னாடியும் பார்க்குறீங்க. அதே மொபைல் தான், அதே கேமரா தான். அதனால் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன முயற்சி தான் இது. நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதும் சொல்லுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு என்னோடய ஃபேஸை காட்டுறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திருச்சி பொண்ணு மீனா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு நான் போட்டு. பாருங்கள், அந்த மசாஜ் பண்ணி நான் அப்படியே விட்டதுக்கப்புறம் நான் போட்டிருந்ததே தெரில. பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, பாய். வந்துட்டேங்க. முகத்தை அப்படியே தொடக்கல பாருங்கள். துண்டு மட்டும் கட்டிட்டு முகத்தை தொடக்கவே இல்லை. என்னடா அப்படியே வந்திருக்கேன்னு நினைக்காதுங்க. அப்போ தான் தெரியும். இல்லைனா நான் ஏதாச்சும் போட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நல்லா மூஞ்சை தொடச்சிக்கிறேன். இது எதுக்காகனா, இதை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இதை பண்ணுனா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இது. சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்களா? இதுதான் கழுத்தெல்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லையான்னு பாருங்கள். இது இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வாரத்தில் 2 டைம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? ஆனால் எனக்கு தொட்டு பார்த்தா அப்படியே வலுவலுன்னு இருக்குது என்னோடய ஃபேஸு. அது மட்டும் எனக்கு தெரியுது. மற்றபடி முகம் கலராக ஆகலை, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லுங்கள். என்னென்னா, ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு 2 ரூபா பாக்கெட் காப்பி தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள். ஓகேங்களா? இதை தான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அது காஞ்சதுக்கப்புறம் குளிச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். வாரத்தில் 2 டைம் பண்ணணுமாம்மா. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நான் இனிமேல் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி நாய். நான் பண்ண மாட்டேன். உங்கள் யாருக்காவது இது பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை இது சரியில்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் பொட்டு வச்சுட்டு என்னோடய ஃபேஸை பார்த்துக்கோங்க. இது தாங்க, நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். மேக்கப்லாம் எப்போயுமே பண்ண மாட்டேன். நான் இப்படி தான் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாலும். ஓகேங்களா? இப்படி இருந்தனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.